ஏன் தங்கத்தோட ரேட்டு அதிகமாகுதுன்னு யாருக்காச்சும் தெரியுதா? தங்க ரேட்டு இதுக்கு முன்னாடி எப்பப்பலாம் அதிகம் இருக்குனாக்கா, எந்த நாட்டிலயாச்சு உலக போருங்கிற ஒரு விஷயம் வரும்போது தான் இந்த தங்கத்துக்கான விலை அதிகமா ஆகப்படும். அதே மாதிரி இப்போ எந்த ஊர்ல, எந்த இடத்துல போர் ஆரம்பிக்க போதோ, இல்ல போர் ஆல்ரெடி நடந்துதான்குது நெறைய. ஆனாலும் இதற்கு மேல ஏதோ ஒரு பெரிய போர் நடக்க போது. அதுக்காக ஜப்பான், சைனா இந்த மாதிரி ஊருங்க கண்ட்ரீஸுங்க எல்லாமே இப்போ தங்கத்த வாங்க ஆரம்பிச்சனால தான் இன்னைக்கு ரேட்டு நீங்க வாங்குற இடத்துல அதிகமா ஏறிக்குது. இதுதான் உங்களுக்கு ரேட் அதிகமா ஏறுனதுக்கான காரணம். இவங்கலாம் அதிகம் வாங்கி வாங்கி வைக்கிறனால இப்போ தனிப்பட்ட ஒரு நபர் வாங்குறாருன்னா தங்கத்த, அது ஒரு குறைவான ஒரு சதவீதம் தான் வாங்குவாரு. ஆனா அதுவே ஒரு கண்ட்ரியே வாங்கி தங்கத்த பதுக்குதுனாக்கா, தங்கத்த அவங்க எதிர்த்து சேஃப்டி பண்ணி எதுக்காக வைக்கிறாங்கனாக்கா, பணத்தை இன்னைக்கு நாளைக்கு எரிச்சிடலாம், அழிச்சிடலாம். ஆனா தங்கத்த அழிக்கவே முடியாது. ஏன்னா தங்கம் தான் உண்மையான காசு. அதனால தங்கத்த மேல எல்லாருமே ஆர்வத்தை காட்டி கண்ட்ரீஸ்ங்க இன்னைக்கு தங்கத்தை வாங்கி 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 வச்சு அவங்களும் ஸ்டோர் பண்ணுகிறாங்க. தங்கத்தை எதுக்காக ஸ்டோர் பண்ணா, நாளை பின்ன ஏதாச்சும் போர் சூழ்நிலை வந்து போர்ல ஏதாச்சும் அவங்களுக்கு சேதம் ஆனா கூட திரும்ப நாளைக்கு அவங்கள மறுபடியும் இது பண்ணிக்கலாம். அதனால மட்டும்தான் இன்னைக்கு தங்கத்தோட ரேட்டு மிகவும் அதிகமாகுது. தங்கத்தோட ரேட் இன்னமும் அதிகமாக தான் ஆகும். ஆனாலும் உங்களோட சாய்ஸ் வாங்குறதோ வாங்காததோ பாருங்க. காரணம் என்னன்னு தான் நான் சொல்ல வந்தேன். அந்த காரணம் இதுதான். கண்ட்ரீஸுங்க எல்லாமே வந்து முந்த போட்டு வாங்கிறனால தான் இன்னைக்கு எல்லா கண்ட்ரிலையும் தங்கத்தோட விலை மிகவும் அதிகமாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்பட்டால் மட்டும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.